என்ன ட்ரை பண்றாரு? நிஜமா யோசிச்சு பாரு. என்ன ட்ரை பண்றாரு? இவருக்கு வந்து இந்த சீசரோட கடைசி குறும்படம்னு ஒருவேளை அவருக்கு குறும்படம் போடுறதுக்கு சாண்ட்ராவோடைய ஒரு ஒரு படம் கிடைக்கலையா? ஒரே ஒரு படம் குறும்படம். இப்ப இவ்வளவு கேள்விக்கு இவ்வளவு நேரம் எடுத்து ஒருத்தங்களோட பதிலுக்காக இவ்வளவு நேரம் உட்கார்ந்து அந்த ஒரு இவ்வளவு டீடைலிங்கா ஆக்சஸ் பண்ற அளவுக்கு விஜய் சேதுபதி சாருக்கு இவ்வளவு நேரம் இருக்கா? பொதுவா கண்டஸ்டன்ஸ் கிட்ட நேரத்தை வேஸ்ட் பண்ணா அதுல கண்டென்ட் வரும். வேடிக்கை பார்க்கறவங்களை கூட்டிட்டு வந்து கண்டென்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா என்ன வரும்? எனக்கு ஒண்ணும் புரியல. இவங்க உள்ள வந்து இந்த வாரத்துல எஃப்ஜே போக கூடாது, கனி போக கூடாது, ஆதிரை போக கூடாது, துஷார் போக கூடாதுன்னு முடிவு செய்யறது யாரு? அந்த கண்டஸ்டன்ஸா? நீங்க தான் முடிவு பண்றீங்க. அவ்வளவு அன்பை மட்டுமே சுகர் கோட்டடா வன்மமே இல்லாம கொட்டணும்னா உங்க ப்ராடக்ட் கனிய உள்ள அனுப்ப வேண்டியதானே நீங்க? ஏங்க அப்படியே தடவி 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 தடவினா அதே சுபிக்ஷாவே திருப்பி அனுப்ப வேண்டியதானே நீங்க? இப்போ இன்னார் உள்ள இருக்கணும்னு முடிவு பண்றது நீங்க, இன்னார் போனா இன்னார் பேசணும்னு முடிவு பண்றதும் நீங்க. இது எல்லாத்தையுமே முடிவு பண்ற நீங்க ஒருத்தன் அவ ஒப்பீனியன். இன்னொன்னு கேட்டீங்க பாருங்க, நீங்க ஒண்ணு கேள்வி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இதோட பொருள் விளக்கம் நீங்க அரோராக்கு ஒயிட் வாஷ் பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைப்போம். நேத்து ஒரு நல்ல ஜோக்குடா, ஏதோ ஒன்னு ரீவெண்ட் பண்ணும்போது வீணா வெளியில போய் ஷோ பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்களா சார் அப்படின்னு கேட்டிருக்கணும். என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கணும். அதை பொண்ணு மிஸ் பண்ணிடுச்சு கவுண்டரை. அதாவது ஷோ பாக்குற அவரு கேக்குறாரு பிரவீனை பார்த்து, அவங்க கண்ணுல ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு, நீங்க என்ன கண்ணுல பார்த்தே அவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சார் உங்க ஸ்டைலே சொல்லட்டுமா, நாங்க இந்த ஷோவை பார்த்தே கண்டுபிடிச்சோம். இந்த ஷோல கண்ணெல்லாம் பார்க்க வேணாம். இன்னொரு விஷயம், நாங்க ஏதோ ஒண்ணு பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்கல. மக்களாவது நாங்க டிவில காட்டுறதா எடிட் பண்ணி வரதா, அவன் கூடவே இருக்கான். இந்த மாதிரி கூடவே இருந்தாங்க என்னென்னலாம் கண்டுபிடிக்கலான்னு என்னைய விட அதிகமா தெரிஞ்சவர் உங்களுக்கு தான். உங்களுக்கு தெரியாதா? அவன் என்ன சொன்னா, அவன் கண்ணுல ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தேன். அத நீங்களே அழகான ஒரு வார்த்தை, சார் விஜய் சேதுபதி சார், ஒப்பீனியன்னா ஃபேக்ட் கிடையாது. ஒப்பீனியன்னா அவன் கருத்து. ஒப்பீனியன்னா கண்ணுல பார்த்தா திமிரா தெரியுது அப்படின்னா திமிரா தெரியுதுன்னு உங்க கருத்து. என் கண்ணுல பார்க்கும்போது கருணையா தெரிஞ்சா கருணை, ஃப்ரீ ஸ்பேஸ் தெரிஞ்சா அது அவன் ஒப்பீனியன். அவன் ஒப்பீனியனை அவனே டெமோக்ராட்டிக்கா அந்த ஷோல சொன்னா நான் அடமண்டா அதுல அடாவடி காமிச்சு நான், சார் நீங்க என்னன்னா இன்னைக்கும் நீங்க சினிமா வில்லன் அடிச்சு அடிச்சு சும்மா இருக்கிறவன் அடிக்கிறது ஈஸி நினைச்சுக்கிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது சார். அவன் சினிமா வேணாம்னா திருப்பி பேசிடுவான். சபை நாகரிகம் கருதி மரியாதையின் அடிப்படையில நீங்க அடிச்சு வீழ்த்தி ஆடியன்ஸ் முன்னாடி அவமானப்படுத்திட்டதா நினைச்ச பிரவீன்ராஜ் உங்க மானத்தை காப்பாத்திட்டார். அப்படியே அவன் அவமானப்படுத்தி இருந்தாலும் உங்க எடிட்டர் உங்க மானத்தை காப்பாத்திடுவார் 100%. இதையே என்னைய வந்து லைவ் ஷோல வச்சு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், எல்லாரும் பார்க்க செமையா கேட்டிருப்பேன். உங்களை நாக்க புடுங்குற மாதிரி, என்ன சார் பேசுறீங்க? என் கண்ணு அவன் டுபாக்கூருன்னு தெரியுதுன்னா உங்க கண்ணுல நான் டுபாக்கூருன்னு தெரியுதுன்னா இதான் கேம். இத அவன் சொல்லதான் செய்வான். வேற என்ன பண்ணுவான்? அவன் கண்ணுல ஃப்ரீ ஸ்பேஸ் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னான். அவன் என்னமோ சபரி வினோத் போனதை நினைச்சு கொண்டாடி கண்ணுக்குள்ள ஒரு பேரானந்தத்தை கண்டுட்டான் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம அவன் மேல உட்கார்ந்து